இச்சபோட் சினிமாவில் இந்த நம்ம விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ மூலமாக வந்து ஒரு இப்போ சர்ச்சையாக ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மக்கா மெஷி பாடல் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு பாடலை பாடினவர் வந்து ஹனீஷ்ங்கிற பால் டப்பா. ஸோ பால் டப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் இவர். ஸோ நிறைய பாடல்கள் வந்து காற்று மேலே அந்த ஒரு பாட்டாகட்டும், மக்கா மெஷி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கானா பாடல்கள் வந்து செம வைரலாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பயங்கர ரீச்சில் ஒரு டாப்பில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர் தான் வந்து பால் டப்பா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கா மெஷி அந்த ஒரு படத்தோட ஆடியோ பிரதர் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து டேரக்டர் வந்து ராஜேஷ் தான். ஸோ அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு போல். அப்போது வந்து நான் ஏன் வரணும், அந்த பாட்டு தான் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் எதுக்கு வரணும், எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாராம். இல்லைப்பா நீ வாப்பா, வந்துட்டு நீ போ, ஆடியோ லான்ச்சு உன்னை நான் ஸ்டேஜில் ஏற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைப்போ அதான் பாட்டெல்லாம் வந்து வெளியாயிடுச்சு, இல்லை எதுக்கு மேலே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் சிரிச்சிட்டே தான் வந்து நார்மலாக வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சரி அட்லீஸ்ட் வாடா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீ எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்தான், காலையில் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். டேய் நான் உன்னை ஸ்டேஜில் ஏற்றணும்னு நினச்சி நீ பாட்டுக்கு சொல்லிவிட்டு கிளம்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் எல்லா லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்கும்போது வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக்காக வந்து சொல்லியிருந்தார். இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பால் டப்பாக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறிடுச்சு. ஏன் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து வரமாட்டேங்கிறாரு, ஸோ ஃபர்ஸ்ட் படம் தானே வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ராஜேஷ் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் பேசினது வந்து பயங்கர சர்ச்சையாக வந்து போயிடுச்சு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, அன்றைக்கி வந்து பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ வந்து நான் கூப்பிட்டப்போ வந்து அவருக்கு வந்து யூடியூப் சைடில் வந்து ஒரு கிரியேட்டருக்கான ஒரு மீட்டப் வந்து நடந்திருக்கு. அவர் அங்கே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. நான் வந்து நார்மலாக தான் வந்து சொன்னேன். பட் வந்து அது அப்படியே அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிடுச்சு. பட் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு செம்ம யங்ஸ்டரு, ஒரு செம்ம டேலண்டடான ஒரு பர்சன் அந்த ஸ்டேஜில் வந்து ஏற்றணும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி அவனுக்கு வேறு வேலை இருந்தனால அவன் வந்து போயிட்டான், அவ்வளோதானே தவிர இது வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பால் டப்பா அவர்களுக்கு நான் அவங்ககிட்டயும் வந்து பேசினேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.